அவமானம், இவளால கேவலம். நம்மளால வெளியில தலை காட்ட முடியாது. ஆமா, அந்த சண்முக பையலோட ஊட்டியில ஊரை சுத்துறியா நீ? இவங்க சொல்றது உண்மையா? நான் கேட்கிறேன்ல. ஆமா. ஆமாண்ணா, நான் சண்முகத்தை விரும்புறேன். என்ன தைரியம் இருந்தா இந்த மாதிரி பேசுவ நீ? வயசுக்கு வந்த கை நீட்டி தப்பு பண்ணதுக்காக அவளை அடிச்சது தப்புங்கறியா இல்ல அவளை அடிச்சதே தப்புங்கறியா? என் பொண்ண கை நீட்டி அடிச்சது தப்புதான்யா. என்னது எம் பொண்ணா? எம் பொண்ணு உன் பொண்ணு பிரிச்சு பேசுற நீ? எப்படி பிரிச்சு பேசலாம்? எம் பொண்ணு சொன்னீங்க. எம் பொண்ணுனா சும்மா இருங்க. என் பொண்ண கை நீட்டி அடிக்காமா? பிரியா, நீ உள்ள போ. நீங்க உள்ள போங்க. போங்க உள்ள. என்ன நடிச்சிட்டு இருக்காரு? என்னன்னு நீங்க தேவையில்லாம அவ தன் மனசுல இருக்கிற எண்ணத்தை சொல்லிட்டா. அதுல இருக்கிற நல்லது கெட்டதை முதல்ல நாம புரிஞ்சுக்கிட்டு அது சரியா தப்பான்னு அவளுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கணுமே தவிர அதை விட்டுட்டு ஆத்திரப்பட்டு அடிக்கிறதுனால எந்த பிரச்சனையும் தீர்ந்துட போறதில்ல. அவளை வேண்டாம்மா. எப்ப இந்த குடும்பத்துல உன் பொண்ணு என் பொண்ணு புருஷன் பிரிச்சு பேச ஆரம்பிச்சானோ அப்புறம் நான் ஏன் தலையிடுறேன்? உங்க பிரச்சனை நீங்களே தீர்த்துக்குங்க. இந்த பாரியா, உன் பொண்ணு அடிச்சது தப்பு, மன்னிச்சிரு. கொஞ்சம் நிலுங்க மச்சான். ஏதோ பொண்ணு மேல இருக்கிற பாசத்துல கோவமா பேசிட்டேன். அதுக்காக வீட்டுக்கு மொத்தம் நீங்க குடும்பத்தை பிரிக்கிற மாதிரி பேசலாமா? உண்மையா சொல்றேன், இது நாள் வரைக்கும் உங்க குழந்தை ஏன் குழந்தைன்னு வித்தியாசம் பார்த்து வளர்த்திருக்குமா? இல்லையே. என்ன பண்ணு, அளவுக்கு அதிகமா செல்லம் கொடுத்து வளர்த்தோம். அவன் அதை தவறா பயன்படுத்திட்டு இஷ்டம் போல நடந்துக்கிறான். சத்தியமா சொல்றேன் மச்சான், நான் வேணும்னே பேசல மச்சான். ஏதோ வாய் தவறி என்ன மன்னிச்சிரு மச்சான். என்ன மன்னிச்சு அதெல்லாம் எது எப்படி நடக்குதோ நம்மளுக்குள்ள ஒருத்தருக்கிறது தேவையில்லாம வார்த்தைகளை கொட்டிக்கிட்டு வேண்டானே. இந்த குடும்பத்தோட ஒத்துமை பிரியக்கூடாது. ஹலோ பிரகாஷ், நான் லதா பேசுறேன். சொல்லு. அண்ணா, நான் லதா பேசுறேன். என்னடி? நம்ம பிரியா நம்ம வீட்டுக்கு வந்த அந்த சண்முகத்தை லவ் பண்றாளாம். பிரகாஷ், பிரகாஷ், நான் சொல்றதை கேளு. இங்க பாரு, இந்த பாரு, ஆத்திரப்படாத. நான் சொல்றதை கேளு பிரகாஷ். நல்லதுக்கு தான் சொல்றேன் பிரகாஷ். பிரகாஷ், நான் சொல்றதை கேளு பிரகாஷ். சொல்றதை கேளு. பொறுமையா உட்கார. பொறுமையா. ஹலோ, நான் சந்திர பேசுறேன். ஐயா ஐயா, நம்ம வீட்டுல தங்கி இந்த சண்முகம் பிரியமா பார்க்க வந்திருக்காரு. நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காம உள்ள வந்துட்டாருங்க. அவன் ஏன் இங்க வந்தான்? தம்பி, தம்பி, சந்துரு சொன்னா கேளுங்க. தம்பி, தம்பி, வெளியே போடா. தம்பி, வெளியே.
என்ன தைரியம் இருந்தா இந்த வீட்டுக்குள்ள திரும்ப காதல் கேளுங்க தம்பி, அதெல்லாம் வேண்டாம். போறேன். அதுக்கு முன்னாடி உங்க வீட்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் சில விஷயங்களை தெளிவுபடுத்தி அடுத்த நிமிஷமே போயிடுறேன். என்னடா தெளிவா வந்திருக்க? நீ சொல்றத கேக்குறதுக்கு யாரும் தயாரா இல்ல. இந்த பார், முதல்ல கேட்டுக்கு வெளிய போ. ஏய், கை விடு. ஏய், அதே மீறி உள்ள வந்து அடிச்ச கொண்டு வந்து தம்பி, இப்படி கோவப்படுறதுனால பிரச்சனை தீந்துருமா? தயவு செய்து கொஞ்சம் சும்மா இருங்க. இவரை கொஞ்சம் பிடிச்சிக்கங்க. சமூகம், உனக்கு என்ன பைத்தியம் கீத்தியம் பிடிச்சு போச்சா? எதுக்குப்பா அப்படி தேவையில்லாம வம்பு பண்ணிக்கிட்டு இருக்க? அண்ணன் நான் தேவையில்லாம வம்பு பண்றவன் இல்லனே. என் மேல இருக்கிற கோபத்துல உண்மை என்னன்னு தெரியாம என்னையும் என் குழந்தைங்க கொல்ல பாக்குறாங்களே, இது நியாயமா? நியாய அநியாயத்தை பத்தி நீ பேசுறியா? டேய், உன் மனசை தொட்டு கேளுடா. நீ என்ன தப்பு பண்ணிருக்க உனக்கு தெரியாது? அத மறைக்கிறதுக்கு இங்க வந்து உன்னை கோவப்பட பாக்குறாங்க அப்படின்னு போறியா? சந்துரு, நான் சொல்ல போறத கேட்க போறியா இல்லையா? என் வயசுக்கு மரியாதை இல்லையா? வெளியே போக சொல்லுங்க. உண்மை என்னன்னு சொல்ல வந்தா அதை கேட்கறதுக்கு பொறுமை இல்லாம கண்டபடி பேசிட்டு இருக்காரு. சமூகம், எப்பவுமே நீ என் வார்த்தைக்கு கட்டுப்படுறவன். இப்ப நான் சொல்றேன், தயவு செய்து வெளியே போறியா இல்லையா? இல்ல, நான் சொல்ல வருது. அப்புறம் பேசி தீர்த்துக்கலாம். இப்ப நீ வெளியே போப்பா. அட போப்பான்னா. போறேன் போறேன். எவ்வளவு மணி நேரம் ஆனாலும் கேட்டுக்கு வெளியே உட்கார்ந்து இருப்பேன். பிரியா வந்ததுக்கு அப்புறம் இதுக்கு ஒரு முடிவு கட்டிட்டு தான் போவேன். டேய், நீ தானே சண்முகம்? ஆமா சார். ஏற வண்டியில. எதுக்கு சார்? டேய், ஏற வண்டியில. சார், நான் என்ன பண்ணேன் சார்? நான் ஒண்ணும் பண்ணலையே. சார், 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 சார். ஏறா. ஆண்டி 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 ஏய், இந்த நேரத்துல நீங்க இங்க எப்படி? ஆண்டி ஆண்டி சரி சரி, உள்ள வாங்க. என்னம்மா, என்னாச்சு? ஆண்டி, நீங்க ஊட்டிக்கு வந்துட்டு போனதுக்கு அப்புறம் எங்க வீட்டை யாரும் எரிச்சிட்டாங்க ஆண்டி. ஆண்டி, எங்க அப்பாவையும் எங்கேயும் மர்டர் பண்ண பார்த்தாங்க ஆண்டி. அப்பா எங்கம்மா? பிரியா, பிரியா, பிரியா. ஏம்மா சரதா, ஆ? பிரியா எழுந்திருச்சிட்டாளா? எந்திரிச்சாங்க, குளிக்கிறா. அவ குளிச்சதும் என்ன வந்து பார்க்க சொல்லு. அப்புறம் அந்த சண்முக பையல நேத்து நம்ம வீட்டுக்கு வந்து கலாட்டா பண்ணிருக்கான், தெரியுமா உனக்கு? சண்முகம் வந்தானா? ராத்திரி பூரா தூங்கவே இல்ல. அப்பாக்கு தான் ஒண்ணும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாருல. நான் பாத்துக்கிறேன், நீங்க பாடுங்க. மேடம், இது அவர் போட்டிருந்த ட்ரெஸ், இது அவர் பாக்கெட்ல இருந்த கவரு. பிரியா, பிரியா, பிரியா. காசினே, உனக்கா உங்க அப்பா கார்ல காத்துக்கிட்டு இருக்காருமா. போமா, நான் பாத்துக்கிறேம்மா, நீ போ.
பிரியா, நீ வரும்போது ஏதாவது பேசுனே அவட்ட? ஏம்மா, நாங்க இருக்கிறது உன் கண்ணில் படலையா இல்லை எங்க கண்ணில் படக்கூடாதுன்னு போறியா? போன காரியம் என்னாச்சு? முடிஞ்சிருச்சா இல்லை திரும்பவும் போணுமா? நெல்லை, என்ன கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம நடந்துக்கிற? நீங்க மனசாட்சி இல்லாம நடந்ததுனாலதான் நான் மரியாதை இல்லாம நடந்துக்கிறேன். மனசாட்சி இல்லாமலையா? என்னம்மா சொல்ற? ஓஹோ, எல்லாரும் ஒட்டுமொத்தமா சேர்ந்து ஒன்னும் தெரியாத மாதிரி டிராமா நடத்துறீங்களா? உங்களுக்கு கொஞ்சமாவது நெஞ்சில ஈரம் இருந்தா ஒரு அப்பாவி மனுஷனை இப்படி கொடுமைப்படுத்துவீங்களா? ஏய், என்ன கொடுமைன்ற என்ன பேசுற நீ? எல்லாரும் புரியுற மாதிரி டேய், பேசு. சந்திரா. நாங்க என்ன நீ ஒண்ணும் பேசாத, கொஞ்சம் பொறுமையா இரு. இத பாருடி, நேத்து ராத்திரி வீட்டை விட்டு வெளியில போன நீ இன்னைக்கு காலையில உங்க அப்பா வந்து கூப்பிட்டதுனால தானே திரும்பி வந்திருக்கிற. நீ எங்களை பார்த்து மனசாட்சி இல்லாதவங்க கொடுமைக்காரங்கங்கிறியா? பிரியா, எதை பேசுறதா இருந்தாலும் நிதானமா கொஞ்சம் யோசிச்சு பேசு. சரிம்மா, நிறுத்தி நிதானமாவே பேசுறேன். சண்முகத்தோட வீட்டை எரிச்சு அவரையும் அவரோட குழந்தைங்களையும் கொலை செய்ய முயற்சி பண்ணது யாரு? மெட்ராஸ்ல என்ன பார்க்க வந்தவரை போலீஸை விட்டு அடிக்க சொன்னது யாரு? உங்க பொண்ணு விரும்புற ஒருத்தரை கொலை செய்யற அளவுக்கு யார் போவாங்க? உங்களை தவிர அந்த காரியத்தை வேற யார் செய்ய முடியும்? வாயை மூடுறி. பண்ற தப்பையெல்லாம் நீ பண்ணிட்டு வீட்டுல இருக்கிற பெரியவங்கள வாய்க்கு வந்தபடி பேசுறியா? ஏண்டி, நேத்திக்கு வந்து ஒருத்தருக்காக எங்களை எல்லாம் மரியாதை இல்லாம பேசுற, இது உனக்கு நியாயமா இருக்கா பிரியா? நியாயம் அநியாயம் நியாயம் அநியாயம் சொல்லிட்டு இருக்கீங்களே, அந்த அநியாயத்தை செஞ்சது யாருன்னு தான் கேக்குறேன். நான் தான். ஏய், நான் தான் பண்ணேன். இப்போ என்ன செய்யணும்ன்ற? நல்லா கேட்டுக்க. அவன் வீட்டை எரிச்சு அவனை கொலை பண்ண முயற்சி பண்ணது, அவன் மெட்ராஸ்க்கு வந்தபோது போலீஸ்காரனை விட்டு அவனை அடிச்சு தூக்கி போட்டது எல்லாமே நான் தான் பண்ணேன். போதுமா? சந்தேகம் தீர்ந்துருச்சா? ச்சீ, நீ ஒரு மனுஷனா? யாருட்ட என்னாச்சு? என்னாச்சு உனக்கு? அவளை அடிக்க போறியா? அவ சொந்த விஷயத்தை தலையெடுத்து நீ யாரா? இனிமே இந்த மாதிரி ரவுடித்தனமா நடந்துட்டு நானே உன்னை வெட்டி போட்டுருவேன். போடா போ. ஆமா, என்ன வெட்டி போடுங்க. வெட்டி போட்டுட்டு பொண்ணை மட்டும் தள்ள வச்சு கொஞ்சிட்டு இருங்க. இந்த வீட்டுல நான் சொல்ற பேச்சை யாராவது கேக்குறீங்களா? பிரியா, என் மகன் உன் சொந்த விஷயத்துல இவ்வளவு கேவலமா நடந்துட்டதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன நீங்க? அவ வளர்ந்துட்டால, நாமெல்லாம் நினைச்சதை விட பெரிய மனுஷன் வளர்ந்துட்டால. அதனாலதான் மத்தவங்களுக்கு மத்தவங்களுக்கு வித்தியாசம். இது பாருங்க, இனிமே இவகிட்ட பேசினா நம்ம மரியாதை தான் குறைஞ்சு போயிடும். அண்ணே, மேற்கொண்டு என்ன செய்யணுங்கிறத நீங்களே நல்லா யோசிச்சு ஒரு முடிவெடுங்க. அவ்வளவுதான். எனக்கு நல்லா தெரியும்டா, இந்த திட்டத்தை போட்டு அவனை தீர்த்து கட்ட முயற்சி பண்ண வேண்டிய நீதான். ஏன்னா உன்னை தவிர இதை செய்ய வேண்டிய அவசியம் வேற யாருக்குமே கிடையாது. டேய், பிரியாவுக்கு உண்மையில சந்தேகம் வந்துடக்கூடாதுன்றதுக்காக சண்முகத்தை கொலை பண்ண முயற்சி பண்ணது நான் தான். மொத்த பழி என் மேல நான் ஏத்திட்டு இருக்கேன்டா. ஏன் தெரியுமா? பிரியாவுக்கு சண்முகத்து மேல இருக்கிற இந்த இன்ஃபாச்சுவேஷன் இருக்க ஒரு விதமான கண்மூடித்தனமான ஆசை. அது என்ன வேணா மாறலாம். நாளைக்கு மாறலாம், அடுத்த மாசம் மாறலாம், அடுத்த வருஷம் மாறலாம். மாறலாம் என்ன? மாறும். பொறுமையா இருந்து தொலைய வேண்டியதானே. அவளே உன்னை தேடி வருவாடா. உண்மை சொல்லு, போய் சொல்லாத. நீ தானே பண்ண? சொல்ற. ஆமா, பொறாமையில சண்முகத்தை கொல்ல ஆரம்பிச்சது நான் தான். ஏன்னா என் பிரியா அவனை விரும்புறத என்னால தாங்க முடியலடா. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. என் மனசுல இருக்கிறத ஒளிவு மறைவு இல்லாம சொல்லிடுறேன். நான் சண்முகத்தை மானசீகமா விரும்புறேன். அவர் குழந்தைங்களுக்கு தாயா இருக்க விரும்புறேன். அவருக்கு மனைவியா இருக்க விரும்புறேன். நீ ஒருத்தனை விரும்புறது தப்புன்னு சொல்லலாமா? ஆனா நீ விரும்புறவன் உனக்கு எல்லா விதத்திலயும் தகுதியானவனா இருந்தா சாதி மதம் பார்க்காம உன் சந்தோஷம் தான் எங்க சந்தோஷம் நினைச்சு உன்னை அவனுக்கு கட்டிப்பான். ஆனா அவன் ஏற்கனவே 2 குழந்தைகளுக்கு தாப்பேன். அதனால உன்னை அவனுக்கு 2ஆம் தரமா கட்டி வைக்க நாங்க ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டோம். சண்முகம் கல்யாணமானவர் 2 குழந்தைங்களுக்கு அப்பாங்கிறத தவிர உங்களுக்கு வேற எந்த ஆட்சேபனையும் இல்ல, அப்படித்தானே? அப்படித்தான். அப்போ சண்முகத்தை பத்தி சில உண்மைகளை நான் உங்களுக்கு சொல்லியே ஆகணும். கேட்கறதுக்கு என்னமோ நல்லாதாம்மா இருக்குது. இதை உண்மை நீங்களை எப்படி நம்ப சொல்றேன்? அம்மா, உண்மையை சொல்லத்தாமா முடியும். அதை எப்படி நம்ப வைக்கிறது? நீ சொல்றதெல்லாம் உண்மையாவே இருக்கட்டும். அந்த சண்முகம் கல்யாணம் ஆகாதனா இருக்கட்டும், அந்த 2 குழந்தைகளும் அவனுக்கு பிறக்காதாவே இருக்கட்டும். ஆனா ஒண்ணு,
அந்த 2 குழந்தையில ஏதாவது ஒரு அனாதை ஆசிரமத்தில் சேர்த்துட்டு அவங்க வரட்டும், மற்றதை நாம யோசிப்போம். என்ன சொல்ற? அவர் உயிருக்குற நேசிக்கிற அந்த குழந்தைங்களை எப்படி அனாத ஆசிரமத்துல விட முடியும்? அவருடைய லட்சியமே அந்த குழந்தைங்களுக்கு அனாதைன்னு தெரியக்கூடாதுங்கிறதானே. என்னத்த பெரிய லட்சியம்? எங்க லட்சியமே உன்னை பிரகாஷுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா. உனக்காக, ஓ சந்தோஷத்துக்காக நாங்க எங்க லட்சியத்தை விட்டு கொடுக்கிறோம். அதே மாதிரி அவன் லட்சியத்தை விட்டுட்டு அந்த 2 குழந்தைங்களை அனாதை ஆசிரமத்தை சேர்த்து வர சொல்லு. அப்படி நீ பாருங்க, இன்னும் அவகிட்ட என்ன பேச்சு? வாங்க போவோம். இத பார் பிரியா, உன் எதிர்காலத்தை நிர்ணயிக்கிற உரிமை உனக்கு எவ்வளவு இருக்குதோ அதே மாதிரி நீ எடுக்கிற முடிவு சரியா தப்பா நிர்ணயிக்கிற பொறுப்பு எங்களுக்கு அதிகமாவே இருக்குதும்மா. இத பாரு, நீ என் நிலைமையில இருந்து உன் பொண்ணுக்கு இப்படி ஒரு பிரச்சனை ஏற்பட்டா நீ என்ன முடிவெடுப்பியோ அதே மாதிரி நீ தானமா நல்லபடியா யோசிச்சு ஒரு முடிவெடுமா. நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே முடிவா சொல்லிட்டேனே. அதுக்கப்புறமும் நீங்க வாங்க இப்பவே உங்க வீட்டுக்கு போய் நீங்க சொன்னது தப்பு, அப்படி எதுவும் இல்ல, என்ன என் குழந்தைங்க நிம்மதியா வாழ விடுங்கன்னு சொல்லிட்டு நான் ஊருக்கு புறப்படுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லுங்க. நீங்க கிழிச்சு போட்ட கடிதத்தை அவசர அவசரமா எடுக்கும்போது இந்த ஒரு துண்டை மட்டும் விட்டுட்டீங்க. மதிப்பிற்குரிய சண்முகம், உங்களை பத்தின எல்லா உண்மையும் எனக்கு தெரியும். என்ன என்ன தெரியும்? நீங்க என்ன மனசார விரும்புறது தெரியும். நீங்க என்ன தவறா புரிஞ்சுட்டு இருக்கீங்க? உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டு தான் நான் பேசுறேன். உங்களுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. உங்களுக்கு அமுதாங்கிற மனைவியும் இல்ல. கவிதாவும் அனிதாவும் உங்களுக்கு பிறந்த குழந்தைங்க இல்ல. சபாபதி உங்களை பத்தின எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லிட்டாரு. நமக்கு அப்பா இல்லையா? நம்மளுக்கு அப்பாவும் இல்ல அம்மாவும் இல்ல. அப்போ நம்ம யார்? நம்ம அழாதீங்க. உங்க குடும்பத்தோட சந்தேகத்தை தீர்க்கணுங்கிறதுக்காக, உங்களை கல்யாணம் படிக்கணுங்கிறதுக்காக என் உயிருக்கு உயிரான குழந்தைகளை மனசாட்சியே இல்லாம அனாத ஆசிரமத்தில் விடணுமா? அது ஈரல் ஜென்மத்தில் நடக்காது. அது எனக்கும் தெரியும். தெரியும்ல? தெரிஞ்சு ஏன்? சரி, அதை விடுங்க. இப்போ என் குழந்தைகளை நான் அனாத ஆசிரமத்தில் விடலன்னு வச்சுங்க, நீங்க உங்க குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் தலைமொழிகிட்டு எனக்காக வெளியே வர முடியுமா? வீட்டை விட்டு வெளியே வர முடியுமா? சொல்லுங்க. நீங்களும் உங்க குடும்பத்தை தூக்கி எரிஞ்சிட்டு வர முடியாது. நானும் என் குழந்தைகள் அனாதைகளை விட முடியாது. வீணா ஏன் அனாவசியமா மனசு போட்டு குழப்பிக்கிறீங்க? என் குடும்பத்தார் மேல இருந்த நம்பிக்கை இல்ல, உங்களை பத்தியும் உங்க நல்ல குணத்தை பத்தி சொல்லியும் என் விருப்பத்துக்கு மறுப்பு சொல்ல மாட்டாங்கன்னு நினைச்சேன். ஆனா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத வகையில எல்லாருமே நடந்துக்கிட்டாங்க. மனசுல இருக்கிற ஆசை நம்மளையும் மீறி பேச வைக்கும், சாதிச்சிடலாங்கிற மனப்பக்குவத்தை உருவாக்கும். ஆனா நம்மள மனசாட்சி பயந்து வாழ்றவங்க, நீங்க உங்க குடும்பத்தையோ இல்ல நான் என் குழந்தைகளையோ நம்மளோட சுயநலத்துக்காக தலைமுறையிட்டு வரவங்க இல்ல. என் மனசுல இருக்கிற உண்மையை மறைக்காம சொல்றேன். உங்களை மானசீகமா விரும்பினது உண்மை. உங்களை என் மனைவியா, என் குழந்தைகளுக்கு தாயா நினைச்சு பாடினது உண்மை. ஆனா இதெல்லாம் நடைமுறையில் நடக்காதுன்னு புரிஞ்சு என் மனசுல இருந்த ஆசை அடியோடு அழிச்சிட்டு, என் குழந்தைகளுக்கு தாயின்னு சொன்னா அவங்களுக்கு ஞாபகம் வரதே உங்க முகமா தான் இருக்கும். என்ன அமுதாங்கிற உருவமே நீங்க தானே. என்னோட கற்பனையில் உருவான அமுதாதான் என்னைக்கும் என் மனைவி.
4 சட்டத்துக்குள்ள அடங்கின ஓவியம் போடு. என் ஆசையும் அதுக்குள்ளேயே அடங்கி போச்சு. அவளுக்கு நான் கொடுத்த பிறப்பு இறப்பு போலவே என் ஆசையும் பிறந்து இறந்து போச்சு. இனி நாம 2 பேரும் நண்பர்களாவே இருப்போம். நாம ஒருத்தர் சொந்தமாக்கிக்க ஆசைப்பட்டு அது முடியாதுங்கிறப்போ நாம ஒருத்தர் மானசீகமா விரும்பணுங்கிற சந்தோஷத்தோட திருப்தி அடையறத தவிர நாம வேற என்ன செய்ய முடியும்? உங்களை மாதிரி ஒரு நல்ல மனுஷனை சந்திச்சதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். கவிதா, அனிதா,